ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சிக்கன் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு லாங் வீடியோ போடுறேன். வாங்க பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா ஊற்றிக்குங்க. நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றிக்குங்க. குஸ்காவில் கொஞ்சம் கடுகு போட்டுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேங்க நான். நல்லா எண்ணெய் காயட்டும். இதில் ஃப்ரெண்ட்ஸ் கறி மசாலா பட்டை, ஏலக்காய், சோம்பு, இஞ்சி பூண்டு, லைட்டாக சின்ன சீரகம் எல்லாமே போட்டு லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா எண்ணெய் காயவும் தட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சி கடுகு வெடிக்க போகுது. இதை அள்ளி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் குஸ்கா கூட செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு பார்க்கலாம். கடுகு வெடிக்குதா பாட்டு இதை போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இதுக்குள்ளே வச்சு போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி தழை இன்னைக்கு இல்லை, வாங்கிட்டு வரல நான். நல்லா அது வதங்கி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். சில பேர் கறி வதங்கின போகிறாங்க குஸ்கா மசாலா போட்டுடுவாங்க. நான் என்ன செய்வேன், ஃபஸ்ட்டு குஸ்காவில் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, சிக்கன் பொடி, வீட்டு மசாலா பொடி, காரம், இது காரம் பொடி, சிக்கன் பொடி, கரம் மசாலா, ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்தமாரி புழிஞ்சு விட்டு நான் பருத்தி மசாலா வச்சுக்கிடுவேன், செஞ்சுக்கிட்டுவேன், குஸ்கா செய்வேன். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா அது வதங்கோடும். இந்ததும் போட்டு கறியை கொஞ்சம் நேரம் வதக்கிறோம் பாருங்கள். இதே குக்கர் நிறைய வந்துடுவாங்க, பெரிய குக்கரில் இருக்காங்க. பெரிய குக்கர் அரிசி எல்லாத்துக்கும் இதே குக்கர் இருக்குது. நல்லா இது கறி நல்லா வளர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கறி வதங்கிறதுக்கு. கொஞ்ச நேரம் கறி நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கறி வதங்கி பாருங்கள், எண்ணெய் அப்படி பிசுஞ்சு வந்துருக்குங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்க, நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் எவ்வளோதோ பார்த்து போடுங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்து அரிசி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அரிசியை கழுவி வச்சுருங்க. 2-3 தடவை கழுவி வச்சு இந்த மாதிரி சாப்பாடு செய்யுங்க. ஏன்னா வடிக்கிறதுக்கு வடிச்சிருவோம் நம்ம சாப்பாடு, அது பிசு இல்லாமல் இருக்கும். நல்லா அரிசி 2-3 தடவை கழுவி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குக்கர் வைக்கிறதுனால தண்ணி வடிக்க முடியாது, சாப்பாடு வடிய தண்ணி வடிக்க முடியாது.
அதனால் நல்லா 3 தடவை 4 தடவை அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கீங்க. கறி அரிசி தண்ணி எல்லாம் போட்டு இதில் தேங்காய் பால் ஊற்றி செய்யணும்னா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் பிடிக்காதவன்றவங்க இந்தமாரி கூட செய்யலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ தண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஊற்றிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி எல்லாம் அளவாக ஊற்றி செஞ்சு வச்சிட்டோம் குஸ்காவுக்கு. இப்போ மூடி போட்டு மூடி 2 விசில் வர வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணுவோம். இப்போ நான் கடைக்கு போயிட்டு வர லேட்டாகிடுது ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி தனியாக சோறு தனியாக வச்சு வடிக்க லேட்டாகும். அதனால் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல இது ரெடியாகிடும். குக்கரில் வச்சு கிரேவி மாரி வச்சு குஸ்கா ரெடி பண்ணிட்டோம்னாக்கா வேகமாக ஈஸியாக சிம்பிளாகிடும். அதனால் இந்தமாரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி 2 விசில் வரும் பார்க்கலாம். அப்புறமேலுக்கு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்துருக்கு சாப்பாடுன்னு சொல்லி. சிக்கன் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வெறும் உப்பு, ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், சிக்கன் பொடி 65 மட்டும் போட்டு கலந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி செஞ்சு பாருங்க, செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குஸ்கா வசதி எப்படி ரெடியாக இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். செம்மையாக டேஸ்ட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.